வெல்கம். நான் தான் உங்க ஆர்ஜே. ஹலோ வெல்கம் டு ஆர்ஜே. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்களா, இந்த பாட்டில் வச்சு ஒரு கேம் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ இந்த கேம்ல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க ஜெயிச்சா அவங்க சொல்ற டாஸ்க்கை நான் முடிச்சாகணும். அதே மாதிரி நான் ஜெயிச்சேன் அவங்க சொல்ற டாஸ்க்கை நான் முடிச்சாகணும். உனக்கு ஆடவும் தெரியல, சரி பேசாம உக்காடுறானா கேட்கவும் மாட்டேங்கிற. சாரி, அவங்க சொல்ற டாஸ்க நான் முடிச்சாகணும், நான் சொல்ற டாஸ்க அவங்க முடிச்சாகணும். கரெக்டா? இப்போ அது ஓகே. சரி, இப்ப பாருங்க கேம் விளையாண்டு ரொம்ப அசிங்கப்படுத்துறாங்க. வருங்காலத்துக்கு வழி விடுவோம். டேய் என்னடா மூஞ்சி இது, இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. ஓகே, நீ காம்பத்துக்காரருக்கு வந்து சோதனை வரக்கூடிய பாட்டில் பரவாயில்ல ஓகே ஓகே போடு. பண்ண போறாங்க எப்படி முட்டை தொடிச்சிரும். முடியாது, இந்த கேம் இன்னைக்கு முடியாது. பாட்டிலே உடைய போகுது. தண்ணி வேணும்னா குறைச்சிங்க. சீட் பண்ற மாதிரி இருக்கு எனக்கு. தண்ணி குறைச்சு ஒரு நாள் பண்ணுவீங்க. மேடம் கிழிச்சிட்டீங்க, மேடம் கிழிச்சிட்டாங்க. என்னடா இது? பைத்திய கட்சி. ஒரே ஒரு ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. ஓகே, பாட்டு தவிர மீதி என்ன சொன்னா, நான் வந்து பாத்ரூம் சிங்கர், வெளியே படிக்க முடியாது. எந்த டான்ஸ்னாலும் டான்ஸ் எதுனாலும் பண்ண சொல்லலாமா? நீ சொல்லு, நான் அது மாதிரி பண்றேன். அப்ப நீ ஒரு வடிவேல் காமெடி பண்ண போற. உனக்கு தெரிஞ்ச காமெடி பண்ணணும். அது வடிவேல் அங்க சார் எப்படி பண்ணுவாரோ அதே மாதிரி நீ பண்ணணும். டான்ஸே எது பண்ணு. இதே நானே 3 பேர் சொல்றேன். நானே காமெடின்ற பேர்ல என்னென்னவோ பண்ணிட்டு இருக்க. கவி வேணாம். அப்ப நீ எனக்கு ஏதாவது கொடுப்பல, அப்ப நான் யோசிக்கணும்ல. பண்ணு. சரி சொல்லு, என்ன சரி சொல்லு. இல்ல நீயே பண்ணிடு. ஆனா நான் ஓகே சொல்லணும். எனக்கு அது பாடலாம் தெரியாது கவி. வேற ஏதாச்சும். ரொம்ப அழுகுறேன். வேற ஏதாவது சொல்றேன். என்ன கொடுக்கலாம்? ஏதாவது என்ன பணம் கொடுக்கலாம்? ஏதாச்சும் சொல்லு பைத்தியம். நான் வேற ஒரு சகல அடிய பார்த்தது இல்லையா? சகல அடிய பார்த்தது இல்லையே. ஓகே தப்பிச்சாச்சு. நிக்கவே கூடாது. நான் ஜெயிக்கலான்னு பாரு, ஜெயிக்கவே கூடாது. பாவி என்ன ஒரு கல்வி. கை வச்சு வாங்க ஜி, வாங்க ஜி. உனக்கு நம்ம என்ன படம், வேலைன்னு வந்துட்டா வெள்ளக்கார துறையில ரோபோ சங்கர் சார் ஒரு பாட்டு படிப்பாரு. அது அவரு மாதிரியே நீ பண்ணு. இருப்பா ஒரு நிமிஷம். இருப்பா. நமக்கு அங்க ஸ்கிரீன் பார்த்து நான் உன்னை பத்தி பண்றேன். நீ சகல யாரைய பார்த்ததுன்னு சொன்ன மாதிரி நானும் சொல்லணும்ல. வேணாம் ரொம்ப பார்க்கவே தான் இருப்பா.
கட கட வண்டி காமாட்சி வண்டி கிழக்கே போகும் பொள்ளாச்சி வண்டி. ஓகேவா? பலிக்கு பலி. மூணு தான் டாஸ்க். என்ன ஆளுக்கு ஒவ்வொன்னு முடிச்சிட்டோம். இன்னும் ரெண்டு டாஸ்க் தான் இருக்கு. ஓகே பாய். இருக்க மாட்டேங்குது. இது கூட பேச்சு கேட்க மாட்டேங்குது. பாய். ஒரே நான் அடிச்ச 10 பேரும் டானுங்க தான். உனக்கு பிடிச்ச ஏதாச்சும் ஒரு பாட்டு இல்லனா பாட்டு படி. இல்ல வாட்டர்மெலன் ஸ்டார். இப்படி 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 சாப்பிட்டுக்கிட்டே தமிழக மக்களே சொல்லு. தமிழக மக்களே, நடிப்பின் அரக்கனே, நடிப்பின் அரக்கனே. யாரு? வாட்டர்மெலன் ஸ்டார். அவ அதிகமா பார்த்தது இல்ல, அதான் இதாரா. மேடம் ஜி நீங்க தான் வரல. இந்த பாட்டுக்கு கூடாது. ஆடி. வாட்டர்மெலன் ஸ்டார். எனக்கு சூப்பர் ஸ்டார் சொல்லு. நோ நோ நோ. வாட்டர்மெலன் ஸ்டார். நீ வந்து வீரபாண்டிய கட்டு. வீரபாண்டிய கட்டுபொம்மன். உலகத்திலே எது கஷ்டமான டாஸ்கோ அதை சொல்றான். அது வந்து என்னையெல்லாம் கடை வண்டி எல்லாம் பாட வச்சல. நீதான் ஜாக்சன் துறையோ. எனக்கு அந்த டயலாக் தெரியாது. எனக்கு தெரியாது. நீதான் ஜாக்சன் துறையோ. அது எப்படியோ சொல்லுவாங்களே. அங்கு கொஞ்சி விளையாடும் எண்கொலை பெண்களுக்கு மஞ்சள் இருந்து பணிபுரிந்தாய், அல்லது நீ மாமனா மஞ்சள் பணிபுரிந்தாய், அல்லது நீ மாமனா மானங்கெட்டவனே. அவ்வளவுதான். அதனால எனக்கு தெரிஞ்சு இந்த பாட்டிலுக்கு அவனுக்கு ஆகாதுன்னு நினைக்கிறேன். அந்த பாட்டிலுக்கு சோல் இவளாலதான் முடியும். எனக்கு எத்தனை டாஸ்க்? எனக்கு ஒரு டாஸ்க் தால இருக்கு. எனக்கு இன்னும் ஒரு டாஸ்க் தான் பாருக்கு. இப்படி வந்து இவள்கிட்ட மாட்டிக்கிட்டோம். எவ்வளவு கஷ்டமான டாஸ்க். இவளுக்கு அதர் ஸ்டேட்ல இருந்து கொடுக்குறோம். அதர் ஸ்டேட்ல தான் இருந்து கொடுக்குறோம். கர்த்தர் என் கூட இருக்காரு. கர்த்தரே எடி பாடு, சக்கரையே வராது. நீதான் ஜெயிச்சிட்டியா? நீதான் ஜெயிச்சிட்டியா? அதான் ஜெயிச்சு. அவங்களுக்கு ஒரு டாஸ்க் இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க வந்து சொல்ற டாஸ்க செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு சொல்லிருக்கோம். சோ அது வந்து நாங்க வெளியே வந்து எங்கேயாச்சும் போறப்ப அவள்கிட்ட ஏதாச்சும் நான் கேட்டு வாங்கிக்குவேன். இப்ப நம்ம கேம் குள்ள இருக்க ஸ்டார்ட் பண்ணி சொல்லுவோம். உனக்கு என்ன வேணும்? அவங்களுக்கு செட் ஆகும். என்ன டைலாக்? வடிவேல் சார் கிட்ட ஒரு பொண்ணு கல்யாணம் சுந்தரம் இன்னும் கல்யாணம் ஆகலே. அந்த டைலாக்கா உன்னோட ஸ்டைல் எப்படி சொல்லுவோம்? அப்ப நீ தான் வடிவேல். ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் எப்படி ஸ்டார்ட்? நான் அழுகுறேன். நீ நோ மேரேஜ் அப்படின்னு. மேரேஜ்? யா நோ மேரேஜ். ஓ கல்யாண சுந்தரம் இன்னும் கல்யாணம் ஆகலே. அவங்க இன்னும் கல்யாணம் 21 வயசு எருமை. ஹலோ 22 தாங்க ஆகுது. சோ அதனால பாத்தீங்களா நான் கூட வயசு கம்மி பண்ணி தான் சொன்னேன். அவன் 22 வயசுங்கிறான். ஆமாங்க. இன்னும் நெக்ஸ்ட் மந்த் வந்து என்னோட பர்த்டே 22. இப்பெல்லாம் காமன் தால. காமன் எல்லாமே லூஸ். 30 வயசுல கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் வேணாம். வேணாமா? அவங்க டாஸ்க் முடிக்கட்டும். வாங்க ஓவரா பேச சரளை அடியை பார்த்தது போடுங்க. பாட்டில் பறக்கும் அவங்கள்ட்ட. அவங்க அதுதான் பண்ணுவாங்க. பறக்காதுங்க. ஏதாச்சும் சொல்லிட்டு
வடிவில் வேணா டான்ஸ் என்ன டான்ஸ்? மன முடிக்கிற முத்தம்மா. நோ 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 நான் சொன்னேனா? சரி சொல்லு, வேகமா சொன்ன. எவ்வளவு வேகமா சொன்ன நீ? அவ்வளவு யோசிக்கிற? டான்ஸ் கால ஏதாச்சும் ஒரு பாட்டுக்கு சொல்லு, ஆடுவோம். நீ ஏதாவது டான்ஸ் சொல்லுங்களேன். தெம்மா தெம்மா எங்க மாமா கரெக்டா சொல்லிட்டாப்ல. அது அது அதெல்லாம் முடியாது. அந்த சாங்ல என்ன பண்ண முடியாது. நீ போ. என்னால அந்த டான்ஸ் டாஸ்க் முடிச்சாச்சு. நான் 3 முடிச்சிட்டேன். நீ சொல்லு, லாஸ்ட் டாஸ்க் சொல்லு. சொல்லு சொல்லு. பாட்டு வேணாம்ப்பா, மெரினாக்கு அவன் ஓடிடுவாங்க அவங்க. லாஸ்ட் டாஸ்கா? யார் 3 நீதான் முடிச்சா? நான் தான் முடிச்சிட்டா. ஜெயிச்சேன். நான் இப்ப முடிக்க போறேன். அப்ப அவ ஜெயிச்சிட்டா. நான் ஜெயிச்சிட்டேன். சோ இருந்தாலும் அவளுக்கு இன்னொரு வாய்ப்பு நான் கொடுத்திருக்கேன். அது வந்து நான் வெளியே போய் நான் ஏதாச்சும் அவள்கிட்ட வாங்கிக்குவேன். வாய்ப்பு கொடுத்தாங்க நம்ம. வாய்ப்புகள் கொடுத்திருக்கேன். சொல்லு. வாய்ப்பு நான் இப்படி பாட்டெல்லாம் வேணாம். ஏன்னா அவங்க வந்து என் பாட்டு கேட்டாங்களா, இருந்த சப்ஸ்கிரைபர் எல்லாம் குறைஞ்சிருவாங்க. வேணாம், அதனால வேணாம். டக்குனு யோசி. யார் ரதிச்சா புலி பொறுப்பு? நீ விஜய் கிடையாது. என்ன பண்ற நீ? அவர் அசிங்கப்படுத்தி சரி அது ஆறு அடி காந்தா, என்ன விட்டு போகாத காந்தா. ரைட் தானே? இந்த டைலாக் ஓகே தானே? காந்தா அது வந்து ஓல்டு மூவி. நம்ம யார் தெரியுமா? அவன் பிள்ளை ரொம்ப கஷ்டப்பட்டு கேவலமா இருந்தாலும் பரவாயில்ல நல்லா பண்ணிருக்கா. அவ்வளவுதான். இல்ல மறக்காம ஆர்ஜி டேஸ்ட் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணிருங்க. சொல்லு, கமெண்ட் பண்ணிருங்க. நாங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.